நான் உங்கள் தாவீது ராஜா. பெதஸ்தா பெத்தேல் சபையின் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். காலத்தில் நடந்ததை எண்ணி பாரின்று உனக்காக. நோவாவின் காலத்தில் நடந்ததை எண்ணி பாரின்று உனக்காக. நோவாவின் பேழை போல் நிற்கும் சிலுவை அண்டையோடிவா. நோவாவின் பேழை போல் நிற்கும் சிலுவை அண்டை ஓடிவா. கல்வாரியில் தொங்கும் இயேசுவை பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை 13ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தையை இந்த காலவோடு உங்கள் கொண்டு வந்து உங்களுக்காய் ஜெபிப்பதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கடந்த 2-3 நாட்கள் தொடர்ந்து பிரயாணங்கள், வெளி ஊழியங்கள் என்று சொல்லி நாங்கள் அவுட் ஆஃப் ஏரியாவில் இருந்தோம். ஆதலால் அதை தொடர முடியவில்லை. அதற்காக நான் வருந்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்நாளிலேயும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தருக்குள் சுகமாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் தினமும் ஜெபிக்கிறோம். தைரியமாக இருங்க. இந்த சேனலை வாட்ச் பண்ணுகிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக நீங்கள் அனுப்புகிற ஜெப விண்ணப்பங்களுக்காக இன்னும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்விலே செய்வார் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தளர்ந்து போக வேண்டாம், சோர்ந்து போக வேண்டாம், தைரியமாயிருங்க. கர்த்தர் நன்மையானதையே செய்வார். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இந்த கால ஓடை நாம் வாசிக்க கேட்டதான வார்த்தை, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். சங்கீதக்காரனாகிய தாவீது ராஜா தேவனை மாத்திரம் சார்ந்திருந்தவன். ஏனெனில் அவனுடைய சிறு பிராயத்திலிருந்தே குடும்பத்தாராலே புறக்கணிக்கப்பட்டு தனிமையாக்கப்பட்டதான ஒரு வாலிபன் அவன். அவனுடைய நாட்களிலே அவன் சகோதரர்களைப் போல, மற்றவர்களைப் போல மனிதனோடு கூட நேரம் செலவிட்டதை விட தேவனோடு அவன் அதிக நேரம் செலவிட்டான். ஏனெனில் அவன் தான் சொல்லுகிறான், நான் கரவலாடுகளுக்கு பின்பாக சுற்றி நடந்து கொண்டு இருந்தேன். அவனுடைய வாலிபம் முழுவதையும் இந்த ஆடு மேய்ப்பதிலேயே அவன் பிரதானமாய் கழித்து விட்டான். அவன் தேவனோடு நல்ல நேரம் செலவிட்டபடினாலதான் தெய்வம் அங்கே எண் நிறைந்த பரிசுத்தவான்கள், தெரிந்தெடுக்கப்பட்ட ஆசாரியர்கள், அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறதான நல்ல ஊழியர்கள், தீர்க்கதரிசியாக சாமுவேல், இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள், ராஜாக்கள், மந்திரிகள், சேவகர்கள், இப்படி பல ஜனங்கள் தேசத்தில் இருந்த போதிலும் அவர்களெல்லாம் அவர்கள் நேரத்தில் கர்த்தரை தொழுது கொண்டார்கள், கர்த்தரை ஆராதித்தார்கள், அவர்கள் தேவைகளுக்கு ஆலயத்திற்கு போனார்கள். ஆனால் தாவீதோ ஆடு மேய்க்கிற வேலை செய்தாலும் அவனுடைய பிரதானமான நேரங்களை எல்லாம் மேய விட்டு அவன் தனிமையில இருக்கும்போது தூங்குவதையும் இல்லை நேரம் போக்குவதையும் பொழுதுபோக்குவதையும் அவனுடைய வேலையா இல்லாமல் கர்த்தரை ஆராதிப்பதையும், கர்த்தரை பாடுவதையும், கர்த்தரை மகிமைப்படுத்துவதையும், தேவ சமூகத்தை வாஞ்சிப்பதையும் அவன் அதிகமாய் விரும்பினபடினாலதான் அவன் எல்லா சூழ்நிலையிலும் அவரை மாத்திரம் சார்ந்திருக்கிறான். ஆம் பிரியமான தேவ ஜனமே, நாமும்
மற்றவர்களைப் போல தேவைக்காக தெய்வத்தை தேடாமல், தேவைக்காக ஆலயத்திற்கு போகாமல், அன்னாளுக்கு தேவைப்பட்டது ஆலயத்தில் வந்து ஜெபித்தார். அப்படிப்பட்டவர்களாய் நாம் இல்லாமல் தாவீதை போல எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் நாம் இருப்போமானால் ஜெயம் நம்முடையதாய் இருக்கும். இதே 13ஆம் அதிகாரத்தின் மேலே உள்ள வசனங்களை உங்களுக்கு நேரம் கிடைக்குமானால் நீங்கள் அவைகளை வாசிக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். கலங்கி போய் நிற்கிறான் பாருங்க. அவனுடைய போராட்டம் கீழே உள்ள வார்த்தைகள்லாம் வாசிக்கும் போது அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே அந்த மனிதன் கடந்து வந்தாலும் தெய்வம் எங்கே என்று சொல்லி கேட்கல. ஆண்டவரே ஏன் என்னை மறந்தீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைத்திருப்பீர், நான் உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிற ஆண்டவரே, எனக்கு உம்மை விட்டா விடுதலை, உம்மை விட்டா எனக்கு ஆறுதல், உம்மை விட்டா என் வாழ்க்கையின் உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீர்தான் எனக்கு எல்லாம் என்பதை அவன் தைரியமாக கர்த்தரை நோக்கி முறையிட்டு ஒரு பெரிய புலம்பல் மேலே உள்ளதான 4 வசனங்களை நாம் வாசிக்க முடியும். அவைகளையெல்லாம் தேவ சமூகத்தில் சொல்லிவிட்டுதான் அவன் சொல்லுகிறான், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். இந்த கால ஓலை தைரியமாய் நீங்களும் சொல்லுங்க, ஆண்டவரே என்ன போராட்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், ஆண்டவரே உம்முடைய கிருபையின் மேல் நான் நம்பிக்கையாய் இருக்கிறபடினால தாவீதை நீர் வெட்கப்படுத்த அனுமதித்தது இல்லை, அதுபோல் என்னையும் உமது கிருபையை நம்பி இருக்கிற என் குடும்பத்தையும் எங்கள் ஊழியத்தையும் எங்கள் சபையையும் நீர் நிச்சயம் வெட்கப்படுத்த விடமாட்டீர் என்று சொல்லி தாவீதை போல இந்த கால ஓலை நாம் அறிக்கையிடுவோமானால் நிச்சயம் விடுதலை உங்களுடையதாய் இருக்கும். நாம் விடுதலையை தேடி அலைகிறோம். விடுதலை கூட்டங்கள் இந்த பொங்கல் நாட்களில் ஏராளமான அழைப்பு, ஏராளமான கூட்டங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது. நல்லது, இப்படி சபை கூடி கர்த்தரை மகிமைப்படுத்துவது. ஆனாலும் இப்படி கூடுகையிலே தான் நம்முடைய விடுதலை என்று நான் சொல்லவில்லை. நம்முடைய தனிப்பட்ட ஜீவிய, நம்முடைய தெய்வத்துக்கு நமக்குமான ஐக்கியம், உறவுதான் நம்முடைய வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு மனிதன் எவ்வளவு தேவனோடு நேரம் செலவிடுகிறானோ அவ்வளவு அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெய ஜீவியத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். தாவீதின் அனுபவம் அதுதான். அதனால் தான் சொல்லுகிறார், கர்த்தாவே உமது கிருபையை நான் நம்பி இருக்கிறேன், வேற ஒன்றும் என் நம்பிக்கை அல்ல. எல்லாம் அவனுக்கு கர்த்தர் கூட கொடுத்திருந்தோம், எல்லாம் அவனுக்கு அனுகூலப்படுத்தி இருந்தோம். அவன் சொல்லுகிறான், என் நம்பிக்கையே நீங்க தான்ப்பா. இந்த போராட்டத்தில், இந்த பிரச்சனையில என் நம்பிக்கை நீர் மாத்திரமே என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அவன் முறையிட்டது போல இந்த கால ஓலை நாமும் கர்த்தரை நோக்கி முறையிடுவோம். நாமும் நம்முடைய குடும்பத்துக்காக, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைக்காக, ஆசீர்வாதத்துக்காக, உங்களுக்கு விரோதமாய் தடையாய் காணப்படுகிற அத்தடைகள் தகர்க்கப்படுவதற்காக, அடைக்கப்படுகிற வாசல்கள் திறக்கப்படுவதற்காக இந்த கால ஓலை கர்த்தருடைய கிருபையை நம்பி நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற தெய்வ பிள்ளையாய் நாம் காணப்பட இந்த காலவோடு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்களுடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். இவனுடைய கிருபையை மாத்திரம் நம்பி இருந்ததான தாவீது ராஜாவுக்கு தேவன் இரட்சிப்பை கொடுத்தார். அவருடைய இரட்சிப்பினால் அவனுடைய இருதயம் களிகூறுகிறது என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை விடுவிக்க இந்த பூமியிலே யாராலும் ஆகாது. தேவன் மாத்திரமே, அவருடைய கிருபையினால் மாத்திரமே நாம் ரட்சிக்கப்படுவோம். அவருடைய கிருபையினால் மாத்திரமே இப்போ நாம் சந்திக்கிற போராட்ட சூழ்நிலைகள், உபத்திரவங்கள், பாடுகள், கண்ணீர்கள், வேதனைகள், வியாதிகள், இன்னல்கள், கஷ்டங்கள், துயரங்கள் என்னவானாலும் அது நின்று விடுவிக்க கர்த்தரால் மாத்திரமே ஆகும். ஆதலால் உங்களுடைய இருதயம் கலங்காது இருக்கட்டும். உங்களுடைய இருதயம் தேவனுடைய இரட்சிப்பின் மேல் நம்பிக்கையாய் இருக்கட்டும். அவரை நம்பி இந்த காலம் போல நீங்க ஜெபிங்க. நிச்சயமாய் உங்கள் இருதயத்தை சந்தோஷிப்பிக்க விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உங்களை நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். வேற ஒருவராலும் உங்களை நடத்திட முடியாது. ஏனெனில் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு மோசையை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு முன்பு நிறுத்தினது தெய்வம்தான். மோசையினுடைய காலத்திற்கு
பின்பு அதே சபையை நடத்துவதற்கு யோசுவாவை தெரிந்தெடுத்து முன்னிறுத்தினதும் அதே தெய்வம் தான் இந்த கால ஓலை உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆதலால் பயப்பட வேண்டாம். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கானவைகள். ஆதலால் இந்த கால ஓலை என்னோடு கூட சேர்ந்து தைரியமாய் சொல்லுங்க, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும் என்று சொல்லி இந்த கால ஓலை அறிக்கையிடுங்க. அதை விசுவாசிங்க, அதை ப்ரொக்ளைம் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நிறுத்தும். அறிக்கையிடுங்க. இந்த நாள் நீங்கள் கைட்டு செய்கிற வேலைகள், உங்களுடைய பிரயாசங்கள், உங்கள் மன விருப்பங்கள், நீங்கள் செபித்த காரியத்தின் மேல இந்த வார்த்தை வைத்து செபிங்க. நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், நீங்கள் போய் திரும்பும் போது கர்த்தர் மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்விலே குடும்பத்திலே செய்து உங்களை நடத்திட அவர் போதுமானவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த கால ஓலைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால ஓலை தெய்வமே, உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, சங்கீதக்காரன் சொன்னது போல இருதயம் ஆண்டவரே உமது கிருபையை மாத்திரம் நம்பி இருக்கிறது. ஏன் மறைந்து கொள்ளுகிறீர், மறைக்கிறீர்? ஆண்டவரே, நான் கலங்கி இருக்கிறேன், நான் திக்கற்று இருக்கிறேன், நான் பலவீனப்பட்டு இருக்கிறேன், நான் போராட்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி என்னோடு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு தாவீதுக்கு கிருபையாகலினது போல உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கிருபையை நம்பி இருக்கிறபடினால நீர் அனுப்பின உம்முடைய குமாரனாய் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை நாங்கள் நம்பி ஜெபிக்கிறோம். உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுது ஆண்டவரே, கண்ணீரோடு வேதனையோடு என்னோடு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இருக்கிற எல்லா போராட்டத்தில் நின்று உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே நான் ஒவ்வொருவரையும் வைக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுதே சரீரத்தில் ஆகட்டும், குடும்பத்தில் ஆகட்டும், ஊழியத்தில் ஆகட்டும், அவருடைய பிள்ளைகள் வாழ்வில் ஆகட்டும், வேலையில் ஆகட்டும், வியாபாரத்தில் ஆகட்டும், அந்த விடுதலையை இவர்கள் அனுபவிக்கும்படி உம்முடைய ஆவியானவர் கிரியை செய்யும்படியா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரட்சிப்பினால் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயம் களிகூற என்னால் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தும்படி உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஞானமும் துதியும் உமக்கே மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்கள் கொண்டு வருகிறவரே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.